ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இந்த பிக் மும்பை பற்றி சொல்லணும்னா, இந்த பிக் மும்பை வந்து பிக்கெஸ்ட்டு ஸ்கேம் ஆப்பு. இதில் யாரும் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுற சொல்லிட்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் இதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 lakhs போல் வந்து இழந்திருக்கேன். இது வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து நம்மள்ட்ட வந்து மணியை வந்து திருப்பி வந்து எடுக்க தான் பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு 5 செகண்ட் ஓடுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மணி எப்படின்னா, இதில் ஒருத்தவங்க வந்து 10,000 போடுறாங்க. ஒரு சைடு வந்து பிக்கில் வந்து 10,000 போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து 5,000 போட்டாங்கன்னா, அதில் வின்னிங் அமௌண்ட்டு எதை வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னா, எதில் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கோ அதில் வந்து நம்ம வின்னிங்காக இது பண்ணுவாங்க. பட் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறத அவங்க வந்து ப்ராஃபிட்டாக கெயின் பண்ணி எடுத்துக்குவாங்க பிக் மூவியை பொறுத்த வரைக்கும். இதனால் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப இதாக நாசமாக தான் போயிருக்கு. இதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கடன் வாங்கியோ வேறு எதுவுமே பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு நினைக்காதீங்க. நம்ம பணத்தை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அதில் மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல் வச்சுருப்பாங்க. இதில் டெலிகிராம் சேனல் நிறைய குரூப் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா வந்து அவங்களும் மணி ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர வந்து நிறைய டெலிகிராம் குரூப் சேனல் நான் நிறைய டைம் பார்த்து நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கடைசியில் வந்து எல்லாமே வந்து நம்ம லாஸில் தான் கொண்டு போய் விடும். அதனால் வந்து இந்த பிக் மும்பையை பொறுத்த வரைக்கும் பிக் மும்பையில் 91 கிளப்பு இதில் நிறைய ஆன்லைன் ஏர்னிங் ஆப் இருக்குது. அதில் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதுவும் ட்ரேடிங்கு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குகிற சேலரியை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுட்டு செலவு பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. இதில் ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி வந்து நான் 4,000 வந்து நேற்று இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நான் ஒரு 300 400 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து பிக் மும்பை உள்ளே வந்து யாரோ வந்து ஸ்கேம் பண்ணியோ ஹேக் பண்ணியோ உள்ளே போயிட்டு என்னோடய அமௌண்ட்டை ஃபுல்லாகவே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரூஃப் கூட நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டில். இது டோன்ட் இன்வெஸ்ட் பிக் மும்பை ஆப்பு. இது நான் வந்து நிறைய டைம் பட்டிருக்கேன். அதனால தான் வந்து இது மற்றவங்களுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவே போடுறேன். நீங்கள் வந்து எதையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பட் ஆனால் பின்னாடி வந்து லாஸில் தான் கொண்டு போய் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து லாஸில் தான் விடும். நீங்கள் பணம் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி போடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடன் வாங்கி போட்டு லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. இதனால் வந்து பிக் மும்பை ஆப்பில் எந்த ஆப் 91 கிளப் இருக்குது. இதில் வந்து IN999 நிறைய ஆப் இருக்குது. எந்த ஆப்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க சம்பாதிக்க தான் வந்து இந்த இது வச்சுருக்காங்களே தவிர நம்மளை வந்து மணி ஏர்ன் பண்ண விட மாட்டாங்க. நம்ம மணி ஏர்ன் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து உள்ளே அதில் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும். பிக் மும்பை கடைகளுக்கு அவங்களே உள்ளே போய் நம்ம அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிவிட்டு வேடிக்கையும் லாஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. அதனால் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் வந்து இதில் ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆயிரும். டேக் கேர்.